எப்பா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் விஜயா இந்த விஷயத்துல சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கினது சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நினைச்சேன் ரதியும், தீபனும் ஓடி போயிருவாங்க, ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா, அது ஒரு படி எக்ஸ்ட்ராவே போயிருக்குது. சரி இப்ப விஜயா வந்துட்டு டென்ஷன்ல வீட்ல வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு தெரியல. ஏன் அத்தை இப்படி ஒரு மாரியா இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க. "எனக்குன்னு அப்ப என்ன தெரியும்? ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டா இருக்கிறாங்க. சரி அப்பாட்ட கேட்க சொல்லுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிட்டு அப்பா கிட்ட சொல்றாங்க. அதாவது அண்ணாமலை அப்பாட்ட சொல்றாங்க. அம்மா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா எதையோ பார்த்து பயந்த மாரியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. "என்னாச்சுன்னு தெரியலப்பா. நீ கேளுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னாச்சுடா? ஒண்ணும் சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. "ஆமாப்பா நான் கேட்டா சொல்லவாப்பா போறாங்க. என்னன்னு கேளுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே அண்ணாமலை அப்பா வந்துட்டு, "என்னாச்சு விஜயா? ஏன் இன்னைக்கு ஒரு மாரியா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவுமே காது கேட்காத மாரியே விஜயா உட்காந்துட்டு இருக்காங்க. "உன்னைய தான் விஜயா கேட்கிறேன். என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா, ஏற்கனவே வந்து இந்த ரதியும், தீபனும் சரியா இல்ல. அவங்க வந்து ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு மீனா சொல்லியிருப்பாங்க. ஆனா, அதுக்கு விஜயா வந்து மீனாவ எவ்வளவோ திட்டியிருப்பாங்க. "உனக்கு டான்ஸ பத்தி என்ன தெரியும்? பரதத்த பத்தி என்ன தெரியும்? பரதத்துல வந்துட்டு இந்த மாரி போஸ்ல நிக்கிறதெல்லாம் வந்து ஒரு கலை. அதெல்லாம் வந்து ஒரு தெய்வீகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ஐய்யயோ! இப்போ இந்த மாரி விஷயத்த நம்ம சொன்னோம் அப்டின்னா, பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்டின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. "என்னாச்சு சொல்லு? ஏன் அமைதியாவே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஒண்ணும் இல்லன்னா விட்டுருங்களேன்" அப்படின்ற மாதிரி அப்செட்லாவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கிறிஷும் வந்துடுறானா, நம்ம முத்து வந்துட்டு கிறிஷ் கிட்ட வந்துட்டு "ஜாலியா இருப்போம். அம்மா வந்து ஏதோ ஒரு அப்செட்ல இருக்காங்க. அவங்கள வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஷும் வந்துட்டு அந்த வீட்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ, விஜயாவ என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காகவும், வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஜாலியா இருக்கணும். எந்த இத பத்தி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி, ரவி, மனோஜ், முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிட்டு கிறிஷ் வந்து ஆட வச்சுட்டு இருக்கிறாப்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு இன்னுமே அந்த பயம் போகல. அதிர்ச்சியில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் கரெக்ட்டா ரதியோட ஃபேமிலி வராங்க. வந்துட்டு இங்கே விஜயா யாரு? அப்படின்னு சொல்லி கேட்டு விஜயாவ அடிக்க வராங்க. ஆனா நம்ம மீனா வந்து தடுத்துடுறாங்க. பேசிட்டு இருக்கும்போதே, "நீங்க என்ன கைய நீட்டுறது? என்ன என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அத்தைய அடிக்கிறதுக்கு பார்ப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இந்த பொம்பள பண்ண காரியத்துக்கு நாங்க இன்னும் விட்டு வச்சிருக்கோம்ல, அதுவே பெருசு." அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே எங்க அத்தை என்ன பண்ணாங்க, "வார்த்தைய ஒழுங்கா மரியாதையா பேசுங்க." அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. உடனே அந்த பொம்பள இருந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிளாஸுக்கு பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு அனுப்பி வச்சா, அந்த பிள்ளையோட நிலைமை இப்ப என்ன தெரியுமா? அந்த பிள்ளை இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கா." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.